விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் இஷ்யூ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் டிவோர்ஸ் குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் பேசியிருக்கக்கூடிய பழைய இன்டர்வியூ வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் ரீசெண்டாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் எனக்கும் விஜய்க்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. டாக் ஆஃப் தமிழ்நாடுவா கடந்த 3 நாட்களாக இருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான சமயத்தில் தான் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக பேசப்படக்கூடிய நடிகையான த்ரிஷா அவர்களோட பழைய இன்டர்வியூ ரொம்பவே சென்சேஷனலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அதில் அவங்க விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயும் நானும் கிட்டத்தட்ட ஒன்றா சேர்ந்து 4-5 படங்கள் பண்ணியிருக்கோம். அந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக கில்லி படத்தை எங்களை 2 பேரை வச்சு பேசுவாங்க. அந்த படம் பண்ணும்போது அவருக்கும் எனக்கும் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தையே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நல்லா பேசி நல்ல நண்பர்களானோம். அவர் ரொம்ப ரொம்ப அமைதியான மனிதர், ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் எனக்கு நண்பராக கிடைச்சதுக்கு எனக்கு பெரும் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டபோது, என்னுடைய நிறைய நண்பர்கள் கல்யாணம் பண்ணிட்டு அவதிப்பட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷம் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களால் எனக்கு மிகப்பெரிய அளவில் கல்யாணத்தின் மீது நம்பிக்கை இல்லை. எனக்குன்னு என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வரும்போது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் அப்படி ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் பக்கம் நான் போகவே மாட்டேன். எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் சரி, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னோட பார்ட்னர்கிட்ட நான் பேசுவேன். டிவோர்ஸ் பக்கம் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு படங்களில் நடிக்க நான் விருப்பப்பட்டு இருக்கேன். தொடர்ந்து படங்கள் நடிக்கணும். எனக்குன்னு ஒருத்தர் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவில் விஜய் அவர்கள் எனக்கு நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததும், டிவோர்ஸ் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்ததும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஒரு இஷ்யூக்கு இன்டைரக்டாக காரணம் த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இது ஒரு ரூமர் மட்டும்தான், அஃபிஷியலாக எங்கேயுமே வரல. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை விஜய் அவர்கள் டிவோர்ஸ்க்கு தாமதப்படுத்தினா அந்த நடிகை யாருங்கிறத நானே சொல்லுவேன், ஃபோட்டோஸை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நடிகை யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அதற்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. த்ரிஷா அவர்களுமே இந்த ஒரு விஷயத்த ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட மாடுலேஷனில் சொல்லியிருக்காங்க. அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர், மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் என்னையும் அவதையும் வச்சு அவதூறாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போடுவேன், இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கையில் மறுபடியும் அவங்களே இந்த விஷயத்தில் இழுத்து பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்குமே இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது அஃபிஷியல் கிடையாதுங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் யாரும் யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும். அப்படியே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் இது அவங்களோட பர்சனல், நாம கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.